இன்னையோட பிக் பாஸ்ல பாலாஜி நித்யா அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்றாங்க. எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க நித்யா. இந்த ஷோ மூலமா தான் இவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணம் பண்ண விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதை கேட்ட மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் பாலாஜி லவ் ப்ரப்போஸ் பண்ணதை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, மும்தாஜ் இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வாரத்தோட டாஸ்க்ல திருடர்கள் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு டேனியல், ஐஸ்வர்யா, யாஷிகா இவங்க 3 பேருக்கும் லக்ஸரி பட்ஜெட்ல இருந்து நிறைய சாப்பிட்ற பொருள் லிஸ்ட்டை கொடுத்து ஆர்டர் பண்ணிக்க சொல்றாரு பிக் பாஸ். இவங்களும் அவங்க பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பல திங்ஸை ஆர்டர் பண்ணுறாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இவங்களோட லக்ஸரி பட்ஜெட்டில் வந்த பொருட்களை இவங்க மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாருன்னா யூஸ் பண்ணால் இவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ். இதை கேட்டு எல்லாருமே காண்டாக அவங்க 3 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டில் இந்த தடவை கடைக்குட்டி சிங்கம் படத்தோட டீம்ல இருந்து கார்த்தி, சூரி அண்ட் டைரக்டர் பாண்டிராஜ் ஒரு நாள் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்க வந்து வெல்கம்க்கு ஃபோக் டான்ஸ் ஒன்று ஆடிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு அடுத்ததான் மஹத், சென்றாயின் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு சூரி. மஹத்தை, நீ ஏன்பா உன் பெட்டை விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி பக்கத்து ரூம் போற அப்படின்னு கலாய்க்கிறாரு சூரி. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே கடைக்குட்டி சிங்கம் படத்தோட ட்ரெய்லரை போட்டு காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே மஹத்தை தான் பயங்கரமாக கலாய்ச்சாங்க. அண்ட் சூரி பாத்ரூமில் மஹத்தை தனியாக கூப்பிட்டு பேசினாரு. என்ன அப்படின்னா, ஆளுக்கு வெளியில் ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறமா எதுக்குடா உள்ள இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் சோஷியல் நெட்வொர்க் ஃபுல்லாக போட்டு தாக்குறாங்க, பார்த்து நடந்துக்கூடா அப்படின்னு மஹத் கிட்ட சொல்லிட்டு போறாரு சூரி. எல்லாரும் சேர்ந்து தம் ஷரப் அதாங்க மோனோ ஆக்ட் விளையாடிட்டு போயிடுறாங்க. போகும்போது டைரக்டர் பாண்டிராஜ் நித்யா அண்ட் பாலாஜிக்கு அட்வைஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, யாருக்கு என்ன ஆகுதோ அது தேவையில்லை, இந்த பிக் பாஸ் மூலமா நீங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நித்யா அண்ட் பாலாஜி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரி, வெளியில வந்துட்டு பேசிக்கலாம், நீங்க இங்கேயே பேசி தீர்த்துக்கோங்க, உங்க பொண்ணோட லைஃப் என்ன அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு டைரக்டர் பாண்டிராஜ். எல்லாருமே போனதுக்கு அப்புறமா வைஷ்ணவி, ரம்யா அண்ட் ஜனனி கிட்ட என்னாலலாம் அவங்க கொடுத்த பட்ட பேரை ஏத்துக்க முடியாது, ஃபர்ஸ்ட் கூட ஓகே, இப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திருடர்களோட லக்ஸரி பட்ஜெட் பொருட்கள் வந்திருந்ததால அவங்க அதை சாப்பிட்டு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இதனால கடுப்பான மற்ற ஹவுஸ்மேட்ஸ் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தி சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.